வணக்கம். நான் எசகராஜத்தவர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக. இன்று திருநெல்வேலியில் செந்தில் ராஜன் என்கிற ஒரு சமூக விரோதியை கண்டித்து எங்களது முக்குளத்தூர் மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களும் போராளிகளும் தொண்டர்களும் இன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் கடைசி நேரத்தில் அனுமதி தர மாட்டோம்னு சொல்லி காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு. ஜனநாயக ரீதியாக ஒருத்தன் தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த ஜனநாயக ரீதியாக போராடணும் அப்படிங்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தது முதல் தவறு. அதை மீறி அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருப்பதும் தவறு. ஏற்கனவே எங்கள் மக்கள் அந்த செந்தில் ராஜங்கிறவன் பேசுனதுனால கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அரசாங்கம் உணர வேண்டும். அந்த குற்றவாளியை கைது செய்வதை விட்டுவிட்டு ஜனநாயக ரீதியாக போராடுவர்களை கைது செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது எந்த சாதியிலையும் நடந்த மாதிரி தெரியல. குறிப்பாக எங்கள் முக்குளத்தூரில் மட்டும்தான் இப்படிலாம் ஒரு சில ஒடுக்குமுறை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக கைது செய்யப்பட்ட எங்களது முக்குளத்தூர் தலைவர்கள் அனைவரையும், அனைத்து இளைஞர்களையும் போராளிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து செந்தில்ராஜனை விரைவில் கைது செய்யாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிக்கிட்டு தான் இது வரைக்கும் யாரும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கும். எப்படியாவது கைது செஞ்சிருவாங்க, ஏன்னா காவல்துறையை பிடிக்கணும்ல அப்படின்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு அந்த குற்றவாளியை அடைக்கலம் கொடுத்து வச்சிருப்பது யாருன்னு தெரியல. உடனடியாக திருநெல்வேலி காவல்துறை, மாநகர காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், போராளிகள் அனைவரையும் தலைவர் பெருமக்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.